ராமநாதபுரத்தில் நகை திருடப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மாடியில் இருந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக நின்ற பெண்ணால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தண்டபாணி வழங்க கேட்கலாம். தண்டபாணி, விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. அதாவது கிருத்திகா, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சபீனா. இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டில் 6.5 பவன் தங்க நகை மற்றும் 12,000 ரொக்கப்பணம் காணாமல் போனதாக தொண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இருப்பினும் சபீனாவை பொறுத்தளவு அந்த நகை மற்றும் பணத்தை திருடியவரை குறிப்பிட்டு சொன்னாலும் கூட காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் தான் கொடுத்த புகாருக்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்காக வந்தவர் இந்த பணம் மற்றும் நகையை உடனடியாக மீட்டு தர வேண்டும், அதேபோல தொண்டி காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழைய கட்டிடத்தில் மேல் மாடிக்கு சென்று கீழே குதிக்கப் போவதாக கூறி அங்கிருந்து உயிரை மாய்த்து கொள்வதற்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். மேலும் அங்கிருந்த போலீசார் சாமர்த்தியமாக அவரை மீட்டு கேணிக்கரை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபீனாவை பொறுத்தளவு ஏற்கனவே இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன் வீடியோ, அதாவது உணவகங்கள், கடைகள் உள்ளிட்டவருக்கு ப்ரமோஷன் வீடியோ எடுப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு பிரியாணி கடையில் ப்ரமோஷன் எடுக்க சென்றபோது அந்த கடை உரிமையாளர்கள் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் இந்த பெண் மிரட்டி வீடியோ எடுத்ததாகவும் கடை உரிமையாளர்களும் மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தனர். மேலும் இன்று நடந்த இந்த மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் கலந்து புகார் அளிப்பதற்காக வந்த சபீனா திடீரென மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தின் பழைய கட்டிடம் ஒன்றில் மாடி மீது ஏறி உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கிருத்திகா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.